வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோல நெத்திலி மீன் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி மீன் எடுத்துக்கோங்க. அதோட தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வயிற்றுல இருக்க குடல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கலந்துடாதீங்க, மசால் மீனில் ஒட்டாமல் போயிடும். இந்த கன்சிஸ்டன்சில வர மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனை கலந்து வச்சிருக்க பேட்டர்ல போட்டுக்கோங்க. மசால் எல்லா மீன்லயும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம மீனோட உள்பகுதியிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு கிட்ஸ் எல்லாம் இன்னும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இது 1/2 hour அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போட்டிருக்க உப்பு மிளகாலாம் மீன்ல நல்லா இறங்கும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்க மீன் மசாலா நல்லா ஊறி இருக்கு. ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சிருந்த மீன் அதில் போட்டுக்கோங்க. ஒன்னோடு ஒன்று ஒட்டாத மாதிரி ஒரு மீனா போட்டுக்கோங்க. அப்படி ஒட்டி இருந்ததுன்னா இது மாதிரி நல்லா தனித்தனியா பிரிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். இதை 1 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. இது சின்ன மீனுங்கிறதுனால சீக்கிரமாவே குக் ஆயிரும். இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடு நல்லா குக் ஆகட்டும். மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆயில இருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி கலந்து வச்சிருக்க எல்லா மீனையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கோங்க. அதே ஆயில கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியான நெத்திலி ஃபிங்கர் ஃப்ரையோட சர்வ் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.